வணக்கம் என் உயிரே, எல்லா உயிருக்கும் வணக்கம். என் உயிரே நீங்கள் தான். கரெக்டாக 18ஆம் தேதி என்னோடய மனைவிக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் முடிஞ்சது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 days கழிச்சு இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க. என் வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்டுக்கு. இன்றைக்கி வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி அது ஒரு வீடியோவை போட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன். ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, டேட்டு சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. குழந்தை டெலிவரிக்காக டேட்டு சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னை மனசார என்னை உண்மையாக நினச்சி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நானும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். குழந்தை நல்லபடியாக டெலிவரி ஆகணும். என்னோடய மனைவி, என்னோடய குழந்தை 2 பேருமே நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு உங்களோட தெய்வங்களை எனக்காக வேண்டிக்கங்க. ஏன்னா எனக்குன்னு இருக்கிற சோசியல் மீடியாவில் எனக்குன்னு இருக்கிற சொந்தங்களே நீங்கள் தான். என் அண்ணன், என் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா எல்லாருமே இதுக்குள்ளார தான் இருக்கிறீங்க. இந்த குடும்பத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் என் குடும்பத்துக்கிட்ட நான் மனசார கேட்டுக்கிறேன். குழந்தை டெலிவரி ஆனதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு குழந்தைய காட்டுறேன், பாருங்கள். குழந்தைய ப்ளஸ் பண்ணுங்கள், குழந்தைய நல்லபடியாக வாழ்த்துங்க. நல்லா வரணும், நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. உங்களுடைய வாழ்த்தில் தான் என் குழந்தையோட எதிர்காலமே இருக்குது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னை நம்பி இவ்வளோ பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நான் மீண்டும் கேட்டுக்கிறேன். நான் இன்னொரு தடவை நான் ஃபேமிலியோடு எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் போட்டு விட்றேன். என்னோடய ஃபேமிலியை பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால், நான் புதுசாக இருக்குது, நான் எனக்கு வீடியோ எடிட்லாம் அதிகமாக பண்ண தெரியாது, என்கிட்ட ஏதாவது குறை கண்டிங்கன்னா தயவுசெய்து, ஆனால் நீங்கள் இதை பண்ணுங்கள், இதை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப நன்றி.